அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை 8/7/2025 திரையோதசி திதி நள்ளிரவு 12:38 வரை. அதன் பிறகு சதுர்த்தசி திதி சமநோக்குள்ள கேட்டை நட்சத்திரம் நாளை அதிகாலை 3:15 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள மூலம் நட்சத்திரம் மந்த யோகம் நாளை அதிகாலை 3:15 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கடக லக்னம், லக்னத்திலேயே புதன், சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும், விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு பகவானுடன் சூரியன். இன்றைய விசேஷம் ஜேஷ்டாபிஷேகம் மற்றும் பிரதோஷம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? கடன் தீர்க்க, மருந்துண்ண, இரத்தினங்கள் வாங்க, வழக்கு பேசி முடிக்க, பழைய உறவை புதுப்பிக்க, அரசு அதிகாரிகளை சந்திக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமில்லை என்பதனை புரிந்து கொண்டவர்கள் துன்பத்தை கண்டு துவண்டு போவதும் இல்லை, இன்பத்தை கண்டு துள்ளி குதிப்பதும் இல்லை. ஆமாங்க, நீங்கள் அப்படிதாங்க. எதுவுமே நிரந்தரம் இல்லை, எல்லாம் சில காலம்தான். எனக்குன்னு நான் எதுவும் செய்துக்கிறது இல்லைங்க. எல்லாம் குடும்பத்துக்காக தான் நான் செய்கிறேன், பிள்ளைகளுடைய வருங்காலத்துக்காக தான் நான் எல்லாத்தையும் செய்கிறேன். வீடு கூட ஒரு சாதாரண வீட்டில் கூட என்னால் இருந்துட முடியும். ஆனால் அவங்கெல்லாம் நல்ல வீட்டில் இருக்கட்டும் தான் நான் வீடு கட்டின்னு இருக்கேன்னு எங்கும் எப்பொழுதும் தனக்கென எதுவும் செய்து கொள்ளாமல் தன்னை சார்ந்தவர்களை சந்தோஷப்படுத்தி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாகவே கொஞ்சம் அலைச்சல், டென்ஷன், செலவுகள் இதெல்லாமே இருந்ததுங்க. இன்றைக்கி கூட கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் தைரியத்தை கொடுத்துட்டுருக்காரு. அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள் அதிலேருந்து இன்னைக்கு விடுபட்டு இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இன்னும் கொஞ்சம் இருக்கிறதுனால பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கராராக இருந்துக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி 7.5 சனியும் தொடங்கி நடந்துட்டுருக்குது. விரையச்சனையும் இறந்துட்டுருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் சிக்கனமாகவும் இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்க தொடங்குங்க. வாடிக்கையாளர்களும் இன்றைக்கி வர தொடங்குவாங்க. உத்தியோகத்தில் அப்படி இப்படின்னு எல்லாரும் நம்மளை அலகழிக்கிறாங்களேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. ஆனால் அதையும் தாண்டி ராகு உங்களுக்கு பலமாக இருக்கிறதுனால மேலதிகாரி இன்றைக்கி உங்களை புரிஞ்சு நடந்துப்பார். சில முக்கிய பொறுப்புகளையும் உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இன்றைய தினத்தில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டம பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, எல்லாவற்றையும் கடந்து செல்வதை விட ஆங்காங்கே மறந்து செல்லுங்கள். உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆமாங்க, முன்னெல்லாம் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததுன்னா
அதையே மனசுக்குள்ளார போட்டு போட்டு புழுங்கி மென்று முழுங்கிட்டு நீங்கள் இருப்பீங்க. ஆனால் இப்போல்லாம் அதெல்லாம் தூக்கி தூர ஏறி நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போகலாம். நடந்தது நடந்துருச்சு, நடந்து போனதை இனிமேல் நாம் எதுவும் மாற்ற முடியாது, ஆனால் மறக்க முடியும் அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு சிலவற்றையெல்லாம் மறந்து விட்டு தன்னுடைய முன்னேற்றத்துக்கான வழியை தேடிக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. ஆனாலும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்தணுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் குடும்பத்துக்கு நிரந்தர வருமானத்தை ஏதாவது நம்ம தேடணும் அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. புதுசாக சிலர் வியாபாரம் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய இடத்த கொடுத்துட்டு புது இடம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய வீட்டை விற்றுட்டு புது வீடு வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி பழைய நண்பர்களில் ஒரு சிலர் கொஞ்சம் ஒதுங்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் புதியவர்கள் நண்பர்களாக அறிமுகமாகுவாங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. புது பங்குதாரர்கள், புது வேலையாட்கள் அவங்கெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அப்படி இப்படின்னு உங்களை மட்டம் தட்ட பார்த்த மூத்த அதிகாரிக்கு இன்றைக்கி மூக்கடி தர்ற மாதிரி சில வேலைகளை செய்து முடித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும். அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆனதில்லை. ஆனால் வரலாறு ஆனவர்கள் யாரும் தனக்காக வாழ்ந்ததில்லை. ஆமாங்க, நீங்கள் எப்பயுமே அப்படி தாங்க. உங்களுக்குன்னு பெருசாக எதையுமே நீங்கள் எடுத்து வச்சுக்க மாட்டீங்க. திடீர்னு உறவினரோ நண்பரோ விருந்தினராக வராங்க அப்படின்ட்டாங்கன்னா உடனே நீங்கள் சாப்பிட வச்சுருந்ததை கூட எடுத்து கொடுப்பீங்க. அந்தளவுக்கு எங்கும் எப்பொழுதும் எல்லோருக்கும் உதவும் மனப்பான்மையுடன் வாழ்ந்து உறவினர்கள் மனதிலே இடம் பிடித்திருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் சமயோஜித புத்தியால் சாதிச்சு காட்டுவீங்க. நினச்சதெல்லாமே இன்னைக்கு நிறைவேறுங்க. எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கையில் கிடைக்குங்க. வியாபாரம் கூட இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வேலையாட்கள் நல்லவங்க புதுசாக வந்து சேருவாங்க. அதே மாதிரி விடத்து தகராறு, அந்த இடத்து பிரச்சனை அதெல்லாமே இன்றைக்கி வந்து சரியாகுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் இன்றைக்கி சரியாகி அலுவலகத்திலேயும் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சூரியனும் குரு பகவானும் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் கொஞ்சம் சுல்லுன்னு கோபமாக பேசுவீங்க. ஆனால் பல நேரங்களில் அதை கொஞ்சம் சிரித்து பேசி மழுப்பிடுவீங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு இடம் வாங்கிடணுங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கீங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல பூமிக்காரகன் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் மனசுக்கு பிடிச்சமான இடம், ஏற்கனவே பழக்கப்பட்ட இடம், இங்கே தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்தேன், இப்போ அந்த பகுதியிலேருந்தே ஒரு இடம் வருது, வீடு வருது, வாங்கிடலாமா அப்படிங்கிற சிந்தனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கும். அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் திருப்பங்கள் உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடக ராசிக்காரர்களே, உணர்ச்சிக்கு முதலிடம் கொடுக்காமல் உழைப்புக்கு முதலிடம் கொடுத்தால் உன்னதமான வாழ்க்கை விரைவாக அமையும். ஆமாங்க, அதனால தாங்க எது நடந்தாலும் அதை நீங்கள் மனசுக்குள்ளார போட்டு பூட்டி வைப்பீங்க. ஆனால் எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அந்த நேரம் எல்லாத்தையும் திறந்து விட்டுருவீங்க. எங்கும் எப்பொழுதும் உணர்ச்சிகரமாக பேசுவதோடு மட்டுமில்லாமல் வேகமாக உழைக்கக்கூடியவர்கள், விடாமல் உழைக்கக்கூடியவர்கள், கடினமாக உழைக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய சந்திரன் 4ஆம் இடத்துல கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாருங்க. குரு பகவானுடைய பார்வையில் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் அதெல்லாமே நிறைவேறுங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிருந்த பழைய சொந்த பந்தங்களையும் பார்த்து பேசுவீங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவில்களுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. புது வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணின்னு இருக்கீங்க. கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. ஏன்னா 10ஆம் இடத்தை சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் இருக்கிற வேலையிலையும் இன்றைக்கி நல்ல பேர் கிடைக்கும். சின்னதாக ஒரு பாராட்டு அல்லது சம்பள பாக்கி நிலுவத்தொகை கையில் கிடைக்கிறதுன்னு மகிழ்ச்சியான செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலகி உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. வியாபார வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி புது வாடிக்கையாளர்களும் தேடி வருவாங்க. 8ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறாரு, 2ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்லிக்காமல் இருக்கிறது நல்லது. அடுத்தவங்க விவகாரத்திலேயும் நம்ம மூக்க நுழைக்காமல் இருந்துட்டோம்னா நல்லாயிருக்குங்க. ஏதோ நீங்கள் உதவி செய்ய போய் அது வேறு விதமாக திரும்பிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. குரு பகவான் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால திடீர் செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகள், இன்கம் டேக்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், டென்ஷனும் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, இழந்தது எதுவாயினும் அதைவிட சிறந்தது கிடைக்கும் என்பது நம்பிக்கை. கிடைத்தது எதுவாயினும் இதுவே சிறந்தது என்று எண்ணுவது தன்னம்பிக்கை. ஆமாங்க, நீங்கள் நம்பிக்கையோடையும் இருப்பீங்க, தன்னம்பிக்கையோடையும் இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் எது கிடைத்தாலும் அதுவே நல்லது தான், எல்லாம் நல்லது தான் என்று நினைத்து தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொள்வதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே செவ்வாயும் கேதுவும் உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் சிடுன்னு நீங்கள் பேசுவீங்க. எல்லாரும் நம்மளை ஏமாத்துறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. பார்த்தா ஒரு மாதிரி பேசுகிறாங்க, பக்கத்துக்கு போனால் வேறு மாதிரி பேசுகிறாங்களேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. அஷ்டமத்து சனி நடந்துன்னு இருக்கிறதுனால வெளிப்படையாக அப்பட்டமாக குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்லிக்காதீங்க. ஆறுதலுக்காக நீங்கள் சொல்ல போய் அதுவே உங்களுக்கு மாறுதலாக வந்து முடிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. குரு பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால எங்கே போனாலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினம் கூட ரொம்ப அற்புதமாக இருக்குது. வீடு மனை வாங்கிறதுக்கு முன்பணம் தர்றது, அக்ரிமெண்ட் போடுறது, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இடம் அமையிறது, அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குதுங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்னைக்கு பரபரப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாகவும் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும். குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்தீங்கன்னா
இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, உண்மையை தேடு அடைந்து விடுவாய், உறவை தேடாதே உடைந்து விடுவாய். ஆமாங்க, எல்லாரும் நல்லவங்கன்னு நினச்சி நீங்கள் நிறைய ஏமாந்துட்டீங்க. அது மட்டும் இல்லைங்க, புத்தர் மாதிரி சித்தர் மாதிரி எங்கே உட்கார்ந்தாலும் இறைவனை கூட தேடி அடைஞ்சிடலாங்க. ஆனால் உண்மையான உறவினர்கள் யார் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ கண்டுபிடிக்கவே முடியலைங்க. அதனால தாங்க வர்றவங்க வரட்டும், போகிறவங்க போகட்டும், நம்ம பாதையில் நாம் போய்கிட்டே இருப்போம். விருப்பப்படுறவங்க வரட்டும், சிலர் விருப்பப்படலைன்னா விலகி போகட்டும் சொல்லி எங்கும் எப்போதும் தனக்கென தனிப்பாதையில் பயணித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சாதுரியமாக பேசி இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. எங்கெங்க நாம் ஏதாவது பேச போனால் வேறு மாதிரி எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. நாம் உள்ளதை சொல்ல போனாலும் சிலர்லாம் வேறு மாதிரி நம்மளை பார்க்குறாங்க. கணவன் மனைவிக்குள்ளார கூட ஏதாவது பேச ஆரம்பித்தாலே சண்டையில் போய் முடியுது. நண்பர்கள் உறவினர்களில் ஒரு சிலர் கூட, நெருக்கமாக இருந்த ஒரு சிலர் கூட இப்போல்லாம் கொஞ்சம் விலகி போக ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நாம் நல்லா தானே கொண்டு போயின்ட்டுருக்கோம், ஆனால் மற்றவங்க ஏன் இப்படி நம்மளை நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு மாதிரி தோணுதுங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. இதுக்கெல்லாம் காரணம் கண்டகச்சனி தான். கண்டகச்சனி அப்படின்னாலே நாம் எதுவும் பண்ணலைன்னாலும் வீண் பழியெல்லாம் வர ஆரம்பிக்குங்க. அதனால தான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வெளிப்படையாக எல்லார்கிட்டையும் பேசுகிறது நல்லதுங்க. வெளிப்படையாக தான் இப்போவும் நீங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. சூரிய பகவான் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குது. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்றைக்கி நீங்கள் பேசலாங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் வேலை சுமையும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, கேட்டு தெரிந்து கொண்டால் அது அனுபவம், ஆனால் பட்டு தெரிந்து கொண்டால் அது அவமானம். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி நினைக்க மாட்டீங்கங்க. அடுத்தவங்கள்ட்ட போய் இதுக்கு நாம் கேட்டுக்கிட்டு நாமே அந்த பக்கம் போய் தான் பார்ப்போமே என்ன தான் நடக்குதுன்னு, அதுதானே வழின்னு சொன்னாங்க அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் பட்டு தெரிந்து கொண்டவங்க, அனுபவித்து தெரிந்து கொண்டவங்க. அந்த பட்டு தெரிஞ்சு கொண்டதுனால தான் பட்டுன்னு மற்றவங்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்கிறீங்க. இதெல்லாம் சரி வராது, அதெல்லாம் சரி வரும், நான் ஏற்கனவே அதில் அடிபட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தான் பட்ட அடிகள் பிறர் மீது விழுந்து விடக்கூடாது என்று மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதுரியமாக பேசி இன்றைக்கி நீங்கள் சாதிப்பீங்க. இங்கீதமாக பேசி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வீரியமெல்லாம் பெருசு கிடையாது, காரியம்தான் பெருசு அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா ஏற்கனவே அப்படியே கொஞ்சம் வெறப்பாக இருந்து நம்ம அடிபட்டதெல்லாம் போதும், இப்போ இறங்கி போய் நம்ம வேலையை முடிக்கிறத கவனிப்போன்னு இறங்கி போய் சாதிச்சு காட்டுவீங்க. 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஒரு இனந்தெரியாத ஒரு மனக்கவலை அடிமனசுக்குள்ளார அப்படியே ஒரு சன்னமாக ஓடின்னு இருக்கும். அது என்ன பெரிய மனக்கவலை? பிள்ளைகளை பற்றி தான். காலாகாலத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சி அவங்க தன் காலில் நின்று சம்பாரித்து அவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துடணும், அப்போ தான் நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்குங்கிற எண்ண அலைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. பூர்வீக சொத்து பின்னாடி போகாதீங்க, ஏன்னா அது அவ்வளோ தூரம் பாசிட்டிவாக இல்லைங்க. சனி பகவான் உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால எங்கே போனாலும் உங்களுக்கு நல்ல மரியாதை இருக்கும். எல்லா இடத்துலையுமே நீங்கள் இன்றைக்கி ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது, வாடிக்கையாளர் அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்தில் கூட சின்னதாக
வாக்குவாதங்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். அதிகாரிகளும் மதித்து நடந்துப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு புரிதல் இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல்கள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, சுட்டி காட்டுவது அக்கறையின் வெளிப்பாடு, குத்தி காட்டுவது பொறாமையின் வெளிப்பாடு. சிலர்லாம் நாம் எப்போ எதில் சிக்கோன்னு அப்படியே காத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன தப்பு நடந்துட்டால் கூட உடனே நீ அப்படி பண்ணலாமா அப்படி இப்படின்னா அவங்கள ஒரு மேதாவியாக காட்டி நம்மளை அடிமட்டத்துக்கு தள்ளி விட்டுருவாங்க. அதனால தாங்க நீங்கள் அந்த தவறை பண்ணவே மாட்டீங்க. குத்தி காட்டி பேசுகிறதெல்லாம் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. சுட்டி காட்டி இனிமேல் அது வராமல் பார்த்துங்கன்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் யார் மனதையும் புண்படுத்தாமல் எல்லோரையும் நல்வழிக்கு கொண்டு செல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. 2 நாளாக உட்கார்ந்துருக்காரு. இன்றைக்கி உங்கள் ராசியில் தான் இருக்கிறாரு. அதுவும் இன்றைக்கி கேட்டை நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி வேலை சுமை அதிகரிக்கும். யாருமே நம்மளை சரியாக புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. எத்தனை முறை அது நாம் எடுத்து சொன்னாலும் அவங்க மண்டையில் எதுவுமே ஏற மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் சிலரை நினைத்து இன்றைக்கி நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. குடும்பத்தில் சின்ன சலசலப்புகள், எதிர்பாராத சின்ன செலவுகள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. அனுஷ நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப டென்ஷனாகவே இருந்தீங்க. இன்றைக்கி அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் சில விஷயங்களை நீங்களே சில வேலைகளை இறங்கி பண்ணுறது நல்லது. ஏன்னா வேலையாட்களை நம்பி சிலதெல்லாம் ஒப்படைக்காமல் உங்கள் கண்காணிப்பில் மேற்பார்வையில் சில விஷயங்களை கொண்டு போகிறது நல்லதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட போட்டி பொறாமையில் சிலர்லாம் உங்கள் மேலே எதையாவது சொல்லி வாரி பூசுவாங்க. சேத்த வாரி பூசுகிற மாதிரி. அதெல்லாம் கண்டுக்காமல் விட்டுறது நல்லது. அவங்களே பேசி அவங்களே அப்புறம் சரியாகி அவங்களே அப்புறம் உங்கள்கிட்ட சமாதானம் ஆகிடுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன விவாதங்கள் வரும். பெருசாகாமல் கொஞ்சம் பார்த்துங்க. பிள்ளைகளால் சுப செலவுகள் இன்றைக்கி இருக்குதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, அனைவரும் தேடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அகப்படாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது நிம்மதி. ஆமாங்க, நிம்மதி எங்கேன்னு எல்லாரும் தேடுறாங்க. ஆனால் நிம்மதிங்கிறது நின்மதிக்குள் தான் இருக்கிறது. அதாவது நம்ம மனசுக்குள்ளார தான் இருக்குது, நம்முடைய அறிவுக்குள்ளார தான் இருக்குது. அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு எல்லா விஷயங்களிலும் நிம்மதி அடையக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. ஒன்றும் கிடையாதுங்க, நீங்கள் தான் ஏதாவது சொல்லின்னு இருக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா 8க்குரியன் 12 இருந்தாலே பழைய தொகை ஏதாவது கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொடுத்து ஏமாந்ததை கூட இன்றைக்கி நீங்கள் கேட்டு பார்க்கலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை செய்து தரேன் இதை செய்து தரேன்னு சிலரெல்லாம் முன்பணம் வாங்கிட்டு போகிறாங்களே தவிர எந்த வகையிலுமே நமக்கு எதையும் யாரும் செய்து கொடுக்க மாட்டேங்கிறாங்களேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. குரு பகவான் வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. சூரியனோடு இருக்கிறதுனால சிவராஜ யோகம். உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, உண்மையிலேயே உங்களுக்கு பாதிப்பை உண்டாக்குனவங்க யார், எந்த இடத்துல நாம் வழுக்கி விழுந்தோம், எங்கே கவனமாக இருக்கணுங்கிறதெல்லாம் இன்றைக்கி தெள்ளத் தெளிவாக வெட்ட வெளிச்சமாக உங்களுக்கு எல்லாமே தெரிய வருங்க. உங்களை நீங்களே இன்றைக்கி செதுக்கிக் கொள்வீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு பரவாயில்லைங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் சின்னதாக
கொஞ்சம் செலவுகளும் இருக்கும், கொஞ்சம் வேலை சுமையும் இருக்கும். கூட வேலை பார்க்குறவங்கள அனுசரித்து கொண்டு போயிட்டீங்கன்னா மேலே இருக்கிறவங்கள சரி பண்ணிக்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய சக்தி, திறமை, அதுக்கு தகுந்த மாதிரியான சில முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையுங்க. எல்லா வகையிலும் நீங்கள் இன்றைக்கி ஜெயிச்சும் காட்டுவீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய பிரச்சனைகள் தீருங்க. ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சலும் செலவுகளும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, நம்முடைய குணங்களை மற்றவர்களிடம் நாம் தேடுகிறோம். ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி என்பதனை அறியாமலேயே, ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க. எப்பொழுதுமே நம்மகிட்ட இருக்கக்கூடிய சில நற்குணங்கள் யாருக்கிட்டையாவது இருக்குதா, அதை மாதிரி இருந்தால் அவங்கள்ட்ட நாம் நட்பு பாராட்டலாமே அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தேடுவீங்க. ஆனால் அது எப்படிங்க இருக்கும்? ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு குடும்பம், ஒவ்வொரு சூழ்நிலையிலேருந்து வராங்க அப்படிங்கிறத இப்போல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எங்கும் எப்போதும் நம்ம வழி தனி வழி தான். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தவங்க மாதிரி தான். திடீர்னு வருவாங்க, திடீர்னு போவாங்க. நிரந்தரமான உறவோ நட்போ எதுவும் இல்லைங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பாக்யாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்குங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. உறவினர்களும் நண்பர்களும் தேடி வருவாங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்கள் அதில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் பலமாக இருந்தாலும் உங்களை போட்டு அழுத்துறதுக்குன்னே இந்த செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாருங்க. உங்கள் ராசிநாதனுக்கு பகைவனே செவ்வாய் தான். அவர் மறைஞ்சு கிடக்கிறதுனால எல்லா நூலிழையில் தள்ளி தள்ளி போகுதே. ஆரம்பத்திலே இது முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தால் அமைதியாக இருந்திருக்கலாம். ஆனால் முடிஞ்சிரும்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து எல்லாமே நழுவி போகுதேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. சகோதர வகையில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. வீடு மன சொத்து வாங்கிறதா இருந்தால் மூலப்பத்திரம் எங்கன்னு கேட்டு அதை வாங்கி சரி பார்த்துங்க. வியாபாரம் கூட இன்றைக்கி பரவாயில்ல, உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்குங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி திடீர்னு ஒரு கோபம் வரும், குறைச்சிங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் யோகம் உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, முகமலர்ச்சியுடன் இனிய சொற்களை பேசுவது மனமகிழ்ச்சியுடன் தானம் செய்வதை விட மேலானதாகும். ஆமாங்க, சிலர்கிட்டலாம் நம்ம பேச ஆரம்பித்தாலே திடீர்னு அப்படியே கோவப்பட்டு ஒரு மாதிரி பேசுவாங்க. ஆனால் சிலர்கிட்ட நாம் பேசும்பொழுது அவங்களுக்குள்ளார 1000 கஷ்டங்கள் இருந்தால் கூட அதை வெளிப்படுத்திக்காமல் முகமலர்ச்சியோட சந்தோஷமாக நம்மளை பேசி அனுப்புவாங்க. நீங்கள் கூட அப்படி தாங்க. எப்பொழுதுமே யார் தேடி வந்தாலும் அவர்களுக்கு புகலிடமாக, அடைக்கலமாக, அவங்களுக்கு சந்தோஷத்தை தர அளவுக்கு நீங்கள் எப்பொழுதுமே பேசுவீங்க. அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கும் எப்பொழுதும் தான தர்மம் ஒரு பக்கம் செய்வது நல்லதாக இருந்தாலும் தேடி வந்தவங்களை அன்பாக ஆதரவாக அரவணைச்சி பேசக்கூடிய ஆற்றலுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. எதிர்ப்புகளை தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ரொம்ப நாளாக தள்ளி போன சில விஷயங்கள் இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. வெளிவட்டாரமும் உங்களுக்கு அமோகமாக இருக்கும். எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு நடக்குங்க. அதே மாதிரி சகோதரங்களுக்குள் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு 7.5 சனி தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுனால
சின்ன சின்னதாக நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு அதெல்லாமே இப்போ கொஞ்சம் தேவைப்படுதுங்க. இன்றைய தினம் குலதெய்வத்தையும் நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு எந்த வேலையை வேணாலும் தொடங்குங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல லாபம் எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்கள் கைதாங்க இன்றைக்கி ஓங்கி இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. அதனால் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அழகு ஆரோக்கியமும் இன்றைக்கி அதிகரிக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள், அதே மாதிரி திடீர்னு ஒரு கூட்டம் கூட்டி அதில் முக்கியமான ஆலோசனை நடத்துறது, அந்த மாதிரி இன்றைக்கி பரபரப்பாக இருப்பீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, பயந்தவர்களுக்குத்தான் படைபலம் தேவை, துணிந்தவர்களுக்கு அது தேவையில்லை. ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு சிக்கல்னா அப்படியே ஒரு 10 பேரை அழைச்சிட்டு போய் பேசி தீர்த்துட்டு வரலாம்லாம் நினைக்கவே மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன், எனக்கு யாரும் தேவையில்லை, என்னால் எதையும் சமாளிக்க முடியும் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தன் மீது தளராத நம்பிக்கையுடன் எப்படிப்பட்ட சிக்கல்கள் வந்தாலும் அதையெல்லாம் தன்னந்தனியாக எதிர்கொண்டு தனி ஒருவராக வாழ்ந்து சாதித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறார். அதனால் கேட்ட இடத்துல சில உதவிகள் கிடைக்குங்க. வருது, ஆனால் போகிறது தெரிய மாட்டேங்குது. இப்படியே பொழப்பு போயின்னு இருந்தால் எப்படி 4 காசு சேர்த்து ஏதாவது ஒன்று வாங்கிறது தெரிய மாட்டேங்குதே, என்னன்னு புரிய மாட்டேங்குதே. நம்ம மனசு ரொம்ப இலகி போய் கிடக்குது. யாராவது கேட்டால் இல்லைன்னு சொல்கிறதுக்கும் நமக்கு ஒரு தைரியம் வர மாட்டேங்குது. சரி போனால் போகுதுன்னு எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் நமக்கு பாவம் பார்க்குறவங்க யார், நமக்கு உதவுறவங்க யார், யாருமே இல்லையேங்கிறத நினைக்கும் பொழுது சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் இன்றைக்கி உண்டுங்க. வீடு மாறலாம்னு இருக்கீங்க. ஆனி ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணியில் நீங்கள் வீடு மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி செல்வாக்கு அதிகரிக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சோர்வு, களைப்பு, முன்கோபம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, சீக்கிரமாக CEO ஆகணுமா? நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கிறீங்க, சீக்கிரமாகவே உங்களுக்கு மாவட்ட பிரதிநிதி, மாநில அளவில் பொறுப்புகள் இதெல்லாம் வேணுமா? அல்லது நீங்கள் இப்போ பெரிய பொறுப்பில் இருக்கிறீங்க, அந்த பொறுப்பு, அந்த பதவி தொடர்ந்து நீடிக்கணும், அது அடுத்தவங்களுக்கு போயிடக்கூடாது, நாம் தான் அந்த பதவியில் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா? அதுக்கெல்லாம் தான் இன்றைக்கி அருமையான நாள். இன்றைய நாள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாள். ஜேஷ்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள். ஜேஷ்டாபிஷேகம் அப்படின்னா தலைமை பொறுப்பை தக்க வைத்து கொள்வதற்காக அல்லது தலைமை பொறுப்பு தன்னை தங்குவதற்காக, தன்னை தாங்குவதற்காக செய்யப்படக்கூடிய ஒரு அபிஷேகம் ஜேஷ்டாபிஷேகம். நீங்கள் பெரிய பதவியில், பெரிய பொறுப்பில், பெரிய இடத்துல இருக்கீங்கன்னா அது நீடிக்கிறதுக்கும் இன்றைக்கி நீங்கள் அபிஷேகம் செய்து இறைவனை வணங்குறது நல்லது.
அல்லது இப்போ உபய பொறுப்பில் இருக்கீங்க, துணை நிலையில் இருக்கீங்க, முதல் நிலையை நீங்கள் அடையணும்னாலும் அதுக்கும் இன்றைய தினம் அபிஷேகம் செய்கிறது நல்லது. இந்த மாதம் ஆனி மாதம் இப்போ நடந்துட்டுருக்கு. ஆனி மாதத்தை மூத்த மாதம், பெரிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூத்த பெரிய அப்படிங்கிறது தான் ஜேஷ்ட புத்திரன் அப்படின்னு கல்யாண பத்திரிகையில் கூட பிள்ளைக்கு கல்யாணம்னா ஜேஷ்ட புத்திரன்னு போட்டு அடிப்பாங்க. அப்போ இந்த ஜேஷ்டங்கிறது மூத்த, இந்த ஜேஷ்ட மாதம்ங்கிறது ஆனி மாதம், ஜேஷ்டா நட்சத்திரம் அப்படிங்கிறது கேட்டை நட்சத்திரம். அப்போ பெரிய மூத்த மாதத்தில் வரக்கூடிய பெரிய நட்சத்திரமாகிய கேட்டை நட்சத்திரம் இன்றைய தினம் இருக்குது. அதுதான் கேட்டையை ஜேஷ்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் நாம் அபிஷேகம் செய்கிறது ஜேஷ்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால் இன்றைய தினம்லாம் நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா அதிகாலையிலே ஒரு தங்கக்குடம் 28 வெள்ளி குடங்களில் தூய்மையான அந்த காவிரி நதி நீரை தோளிலே வேதியர்கள், வேதம் படித்தவர்கள் சுமந்து கொண்டு முறைப்படி இன்றைய தினம் எல்லா வகையிலுமே சிறப்பு அபிஷேகம் செய்யப்படுகிறது. எல்லா தேவேந்திர லோகத்திலே, தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரன் இன்றைய தினம் தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக இங்கு இறைவனை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் இன்றைய திருநாள். அதே மாதிரி ரங்கநாத பெருமாளுக்கு, அதாவது உற்சவர் நம்பெருமானுக்கும் உபயநாச்சியாருக்கும் இன்றைக்கி சிறப்பு அபிஷேகம் செய்யப்படுகிறது. நாளைக்கு பார்த்திங்கன்னா திருப்பாவாடை எனப்படும் தளிகை இறைவனுக்கு எல்லாமே அந்த நைவேத்தியம்லாம் செய்துட்டு நாளைக்கு அன்னதானமும் சிறப்பாக நடைபெறும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் நாம் எல்லாமல்ல ஸ்ரீ பெருமாளை சேவிக்கிறது நல்லது, முருகப்பெருமானை சேவிக்கிறது நல்லது. பழனி முருகப்பெருமானுடைய ஆலயத்திலே இன்றைய தினம் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், ஏன்னா ஜேஷ்டாபிஷேகங்கிறதுனால சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே செய்யப்படுகிறது. அதனால் தக்க வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெரிய பொறுப்புக்கு வந்திருப்பாங்க. ஆனால் அந்த பெரிய பொறுப்புக்கு வந்தாலே அதிலேருந்து கீழே தள்ளி வர்றதுக்குன்னே ஒரு பெரிய கூட்டம் காத்திருக்கும். ஏன்னா கேட்டை நட்சத்திரத்துடைய அதிதேவதை அப்படின்னாலே இந்திரன் தான். அதனால் இன்றைய தினத்தில் நம்ம ஜேஷ்டாபிஷேகம், அதாவது கோவிலுக்கு போய் அபிஷேகம் செய்து இறைவனை வணங்கினோம்னா பெரிய பொறுப்பு பதவி கிடைக்கும். பெரிய பதவியில் இருக்கிறவங்க அந்த பதவியிலேயே தொடர்ந்து கொள்ள முடியும். அதே மாதிரி இன்றைய தினம் ரோகம் ருணம், அதாவது நோய் நொடிகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய பிரதோஷம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. அதனால் இன்றைய தினம் எல்லாம் வல்ல சிவபெருமானையும் நந்தியம் பெருமானையும் மாலை நேரத்திலே ஆலயம் சென்று வழிபட்டால் நம்முடைய நோயெல்லாம் விலகி ஆரோக்கியம் எல்லாமே அதிகரிக்குங்க. அதனால் எல்லாம் வல்ல இறைவனை வணங்குவோம், எல்லா வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, ஜேஷ்டாபிஷேக பிரதோஷ நன்னாளாகிய இன்றைய தினத்தில் எல்லாம் வல்ல ஈசனின் திருவருளும் நந்தியம் பெருமாளின் நல்லருளும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.